அஸ்மத்குரு பரம்பரேபியோ நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்றைய மினி பைட்ஸில் அடியனுக்கு ஒரு சின்ன சந்தோஷமாக தோணித்து அதை அப்படியே மினி பைட்ஸாக போடலான்னு அடியனுடைய எண்ணம். இன்றைய தினத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு, பராபவ வருஷ தமிழ் புத்தாண்டு. அனைவருக்கும் பராபவ வருஷ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினத்தில் எனக்கு ஒரு சின்ன விஷயம் தோணித்து, அதை உங்ககிட்ட பகிரலான்னு ஒரு எண்ணம். இன்றைய தினம் நம்ம சாதாரணமான நாள் அப்படின்னு எடுத்தோம்னா, இன்னைக்கு எப்படி சந்தியாவந்தனம், பெருமாள் திருவாராதனங்கள் பண்ணிட்டுருப்போம். இது பகவத் அனுகிரகம் இல்லையா? ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி மாசப்பிறப்பு. மாசப்பிறப்புனால என்ன அனுகிரகம்னா, பித்ருக்களினுடைய அனுகிரகம். ஏன்னா தர்ப்பணாதிகாலங்கள் பண்ணிட்டுருக்கோம் இன்றைக்கி. ரெண்டாவது. மூணாவது, இது வெறும் மாசப்பிறப்பு மட்டும் இல்லை, இது வருஷப்பிறப்பு இல்லையா? வருஷப்பிறப்பு அன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம்னா, பெரியோர்களிடத்துல போய் சேவித்து, எல்லா இடத்துலையும் போய் சேவித்து, இனி நூத்தன வருஷம் பெரியவாளோட அனுகிரகம் கிடைக்கிறது. இது மூணாவது விசேஷம். இதை விட சிரேஷ்டமானது அப்படின்னா, இன்றைய தினம் துவாதசி. துவாதசி அப்படின்னாலே ஆச்சாரியனுடைய அனுகிரகம். அடியனுடைய ஆச்சாரியனான ஸ்ரீமத் வெள்ளிவலம் ஐஷிங்கர் சமாஸ்தானம், பரநியாசனம் ரெண்டுமே அவரோட திருவடியிலே தான். அவனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் இன்றைக்கி அடியன் பெற்ற பாக்கியம் இந்த வருஷபர்பணிக்கு. அதுபோல் எல்லாருக்குமே அவாவா ஆச்சாரியாருடைய அனுகிரகம்ன்றது இந்த துவாதசி அன்னைக்கு ஏற்படுறது. திருவடியை ஆற்றுல இலை பண்ணி ஸ்ரீபாத தீர்த்தம் இன்றைக்கி எடுத்துக்கக்கூடிய நாள். அதனால் இது ஒரு மகோன்னதமான நூத்தன சம்வத்சரம் அப்படின்றது. பகவத் அனுகிரகம், ரெண்டாவது பித்ருக்கள் அனுகிரகம், மூணாவது பெரியோர்கள் அனுகிரகம் விஷபரப்பனால், நாலாவதாக ஆச்சாரியனுடைய அனுகிரகம். இது ஏதோ விட்டு போகிற மாதிரி ஒரு எண்ணம் தோன்றது இல்லையா? அது ஆழ்வார்னுடைய அனுகிரகம். அதுவும் கிட்டுறது எதனாலனா, இத்தனை பேரும் ஒரு பக்கம் இருக்கும்போது ஆழ்வார்கள் தனியாக ஒரு பக்கம் இருப்பாளா? இதோ நானும் வந்துட்டேன்னு ஆழ்வார்களும் அனுகிரகிப்பா. அதனால் வெறும் நூத்தன சம்வத்சரமாக இருந்தால் சந்தோஷம், அது தேகத்துக்குரியது இல்லையா? ஆனால் இன்றைக்கி ஆத்மார்த்தமாக இருக்கிறதுனால ஆத்ம சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய நூத்தன சம்வத்சரம்ன்றது அடியேனுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம். அதை இந்த நாளில் எல்லா இடத்துல பகிரலாம் அப்படின்ற எண்ணத்தில் பகிர்ந்தேன். எல்லோருக்கும் இந்த சுபதினத்தினாலே க்ஷேம, தைரிய, வீரிய, ஆயுர், ஆரோக்கிய, ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தர்த்தம், இஷ்டதா காமியதா சித்தர்த்தம், சதமானம் பவதி சதாய புருஷ சதேந்திரிய ஆயுஷேவேந்திரிய அப்படின்னு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடி தாமரைகளில் பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லோரும் இந்த அனுகிரகத்தை பெறுங்கள் என்று அமைகிறேன். ஸ்ரீமன் நாராயணன்.